அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல்ல நிறைய விஷயங்கள் எம்பிபிஎஸ் சம்மந்தமாகவும் பிடிஎஸ் சம்மந்தமாகவும் நிறைய சொல்லிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி சொல்லணும். பட் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இன்னைக்கே யோசிச்சா நமக்கு அடுத்தது என்ன நடக்கலாம், இல்லை என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ற பற்றிலாம் ஒரு ஐடியாஸ் கிடைக்குன்றதுனால தான் முன்னாடி எப்போதுமே யோசிச்சு ஒரு விஷயத்த நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது இன்னைக்கு கணித்து சொல்வது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். நடந்து முடிந்த பிறகு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்றதுல எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை. நடக்க போறதை முன்னாடியே கணித்து இப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கு, நீங்க அவேர்னஸா இருக்கணும். ஒரு டாக்டர் படிப்பை தேர்ந்தெடுக்கிற பட்சத்துல ஒரு டென்டலா இருக்கட்டும், எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும், ரொம்ப கவனமா இருக்கணும் தான் ஒவ்வொரு தடையும் சொல்லிட்டே இருக்கிறோம். நிறைய சப்போர்ட் ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்தும் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தும் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க. இனிமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்து எங்களுக்கு சொல்றதுக்கு மிகப்பெரிய ஒரு பலமே நீங்கள் தான். ரைட் சார். அடுத்து இன்னைக்கு ஒரு டாபிக்ல நான் 2 விதமான டாபிக் ரிலேட்டடா போறேன். நம்பர் 1 வந்து எம்சிசியோடைய ரவுண்ட் 2 எப்போ சார்? இப்போ எம்சிசியோட ரவுண்ட் 2 எப்போ நடக்கலாம்? மேபி எம்சிசியோடைய லாஸ்ட் டேட்டு 22, இன்னைக்கு 5 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சார்னா, கண்டிப்பாக நிறைய ரெப்ரஸன்டேட்டிவ் எகெயின் ரெக்வஸ்ட் கொடுக்கறதா கேள்விப்பட்டிருக்கிறோம். மேபி எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணா சாட்டர்டே வரைக்குமோ ஏதோ கொடுக்கலாம். எகெயின் சண்டே வந்து அவங்க சீட் ப்ராசஸிங்க்கு டைம் எடுத்துக்கலாம். மண்டேல இருந்தோ ஒரு டியூஸ்டேல இருந்தோ கவுன்சிலிங் ஆரம்பிக்கலாம். ரவுண்ட் 2 உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 24ஆம் தேதியோ இல்லை 25ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில கல்லூரிகள்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாதுன்றதுனால, பட் என்ன பெரிய பெரிய அப்டேட்லாம் நம்ம வந்து டே பை டே பார்த்துக்கிட்டே வரப்போறோம். சரிங்களா? ஸோ ரவுண்ட் 2 உடைய எம்சிசியோடைய எப்போன்றதுக்கான பதில் திங்கள் ஆறு செவ்வாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ இருக்காதவங்க என்ஆர்ஐ ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். இது எல்லாமே மாற்றங்கள் பண்ண முடியும். நம்பர் 1. ஸோ நம்பர் 2, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் பற்றி ரிசல்ட் வந்த பிறகு நான் கட் ஆஃப் ரிலேட்டடாக கொடுத்தேன். பட் அதுக்கு வர கண்டென்ட்களுமே கொடுக்கல. இருந்தாலும் இதை கொடுக்குற மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரியான மாணவர்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிறாங்க? ஒன்று அலாட்டட், இன்னொன்று நாட் அலாட்டட், இன்னொன்று அலாட்டட் பட் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இந்த மாதிரியான கேட்டகரிலாம் இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கிற பட்சத்தில் ஒருத்தருக்கு சாட்டிஸ்ஃபைடான காலேஜ், சாட்டிஸ்ஃபைடான இது, பட் பேமெண்ட் கட்டினாதான் நம்ம அலாட் பண்ண டவுன்லோட் பண்ண முடியும். நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க என்கிட்ட இருக்கிற மாணவர்கள். நான் எங்கிட்ட இருக்கிற மாணவர்கள் பெருசாக கடினமாக பார்க்கல. நானே வந்து ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி பணத்தை கட்டி குழந்தைய நாங்கள் அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்து ரிப்போர்ட் பண்ண வச்சிட்டோம். சரிங்களா? பட் சில பேருக்கு இன்டர்நெட் பேங்கிங் பெரிதாக கிராமப்புற மாணவர்களுக்கோ இல்லை பெற்றோர்களுக்கோ அவேர்னஸ் கிடையாது. அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஈவன் பேங்கிங் செக்டார்லையும் பெருசாக சப்போர்ட் பண்ணுறது இல்லை. இன்டர்நெட் பேங்கிங் எனேபிள் பண்ணால் 48 மணி நேரம் அவங்க ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. எடுத்தோன்னே நீங்கள் 15 லட்சம்லாம் கட்ட முடியாது. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்கள் நிறைய சொல்லி பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த இம்பாக்ட் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, டெட்லைன் வரையும் இல்லாமல் டெட்லைன் தாண்டியும் கூட அவங்க பேமெண்ட் கட்ட முடியாமல், பேமெண்ட் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ண முடியாமல், கையில் பணம் இருந்தும் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தும் கட்ட முடியாமல் சிரமப்படுறாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி இமீடியட்டாக பேமெண்ட் கட்டுறதுக்கான பாருங்கள். அலாட்மெண்ட் கையில் வச்சுக்கோங்க. நான் எப்போதும் ஆல்வேஸ் நான் டேக்லைனில் சொல்கிறது, கையில் இடத்தை தக்க வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகணும் தான் எப்போதுமே நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ எங்கிட்ட ஒரு மாணவர் எங்கிட்ட நேரடியாக வந்து என் கூடயே ட்ராவல் பண்ணி என் கூடயே அட்மிஷன் வாங்குற மாணவருக்கு என்ன தேவையோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும். அதனால அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி கட்டாயமாக இருக்கணும். லாஸ்ட் இயர்லாம் ஆஃப்லைன் பேமெண்ட் கொடுத்தாங்க. நானே செலான் ஜென்ரேட் பண்ணி பேங்க் டேரெக்டாக கவுண்டரில் போய் கட்ட சொன்னோம். பட் இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. இன்டர்நெட் பேங்கிங் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நார்மல் ஒரு 4.5 lakhs வரைக்கும் கூட பிரச்சனை கிடையாது, கொடுத்துடலாம். 15 லட்சம் 27 லட்சம்லாம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. இந்த ரீசன்னால திரும்ப எகெயின் வேகன்சிஸ் வந்து கொஞ்சம் ரைசஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் சாட்டிஸ்ஃபைடு காலேஜ் இல்லை, நிறைய அலாட்மெண்ட் போகணும், பட் ஆனால் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குன்றப்போ அந்த ரீசன்னாலையும் வேகன்சிஸ் வரும். பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் யுவர் சீரியல் நம்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். யூ கேன் டேக் அக்கவுண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள். அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டை வச்சிருக்கிறோம். எம்சிசிலையும் ஒரு கையில் சீட் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ரிப்போர்ட்டிங் டேட்டு. ரெண்டுமே கம்பேர் பண்ணுங்க, வெயிட்டேஜ் பாருங்க, ரெண்டுலேயும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க, ரெண்டுலேயும் பிஜி கோர்ஸ் இருக்கான்னு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச கல்லூரியான்னு பாருங்க. இது ரெண்டுமே கம்பேர் பண்ணிட்டு வில் பி ரிப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஐடியாஸ் யோசிங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டேட்லாம் வராது. ரவுண்ட் நம்பர் 2 போங்களேன். எம்சியில் அலாட்மெண்ட் இருக்கும், இதில் ரிப்போர்ட்டிங் ஸ்டேஜில் இருக்கும். டிஎன் மெடிக்கல் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ் நாங்கள் வாங்கிடுவோம். இப்போ இங்கேருந்து ரிலீவ் ஆகி அங்கே போகணும், அங்கேருந்து ரிலீவ் ஆகி இங்கே வரணும். இங்கே ஒரு இடத்துல நிறைய குழப்பமான நின்று வரும். அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு எங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் உங்கள் கையிலே இருந்தாங்கன்னா
அவங்க சொல்கிற கைட்லைனை ஃபாலோ பண்ணி ஒரு சக்ஸஸ் ரேட்டுக்கு போயிட முடியும் தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நல்ல மார்க்கு, நல்ல பணம், நல்ல ஒரு திறமை வாய்ந்த இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர் கூட இருந்தாருன்னா இந்த சீட்டை நல்ல குவாலிட்டியான ஒரு கல்லூரியிலையும் ஒரு பிஜி லெவல் அட்லீஸ்ட் நல்ல குவாலிட்டியான காலேஜ் போகிறதுக்கு வாய்ப்புள்ளதாக இருக்கலாம். அடுத்த லெவல் எப்போதுமே ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்டேஷன் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால வேகன்சிஸ் கிரியேட் ஆகலாம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. ஒவ்வொருத்தரோட ரெக்குவயர்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ரைட். உங்களுடைய பர்சனலாக பண ரிலேட்டடான இருக்கட்டும், ரெக்குவயர்மெண்ட் ரிலேட்டட் எல்லாத்தையுமே என்னென்ன தேவைன்றதை ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி இங்கே போகணும், இந்த டேட்டில் இங்கே வச்சிருக்கணும், இந்த டேட்டில் இங்கே வச்சிருக்கணும், ரெண்டுமே கலந்து ஒரு காலேஜில் ஒரு இடத்துல நிற்கணும், ஒரு இது வேண்டாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கை ஃபேஸ் பண்ணுறதுல நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வரும். அதை பார்த்து கவனமாக சொல்லுங்கன்னு தான் சொல்லுவோம். ரைட். எனிவே ஐ கேன் கவர்டு 2 lines ஒன்லி. எகெயின் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே அலாட்மெண்ட் வாங்கின மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு அப்டேட்டு. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் ஒரு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ரைட். சண்டேவோட முடிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் சண்டே பேங்க் ஹாலிடே, அதனால பணம் கட்ட முடியாது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதனால 1 day எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னமும் பணம் கட்ட முடியாதவங்க ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1. நம்பர் 2, அடுத்த ஒரு அப்டேட்ன்றது கிளியராக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆஃபர் பண்ணுற எல்லா இன்ஸ்டியூஷனுமே நாங்கள் சொல்கிற இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த ஆர்டர் படி தான் நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கணும். அதிகமாக வாங்கினீங்கன்னா உங்களை நான் வந்து கேன்சல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஆர்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் காலேஜுக்காரங்க ஃபாலோ பண்ணால் சந்தோஷம். ஸோ ரியலி ஐம் ஹாப்பி. ஸோ என்னோட மாணவர்கள் இந்த ரவுண்டில் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணோம். பட் எதையுமே ஒரு காமன் ஃபோரமில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான். பட் இருந்தாலும் அந்த பேமெண்ட் வாங்குற ஒரு மெத்தடை வந்து சில நிறுவனம் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து தெளிவாக ஃபாலோ பண்ணுறாங்க. சில பேர் பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ எனிவே ரொம்ப கவனமாக இருங்க. பேமெண்ட் இஷ்யூஸ், இன்டர்நெட் பேங்கிங் இந்த பேஸ்லாம் இல்லாமல் சீட்டை வந்து விட்டுறாதீங்க. அலாட்டட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். சரி, எது தேவைகள் வரும்போது, நீடட் வரும்போது நேரில் வந்து பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.